ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஹதீஸ், அமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70. என்னுடைய உம்மத்தின் வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. அப்போ அறிஞர்கள் சொல்கிறார் 60க்கும் 70க்கும் இடையில் என்றால் ஒரு அப்ராக்சிமேட்லி 65 வயது தான் இந்த சமூகத்தில் பெரும்பாலும் ஒருவர் உயிர் வாழ்வார். அவர் அதை தாண்டி 70 தாண்டி ஒருவர் உயிர் வாழுகிறார் என்றால் அதற்கு பிறகு அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றால், நான் மௌத்தானால் நல்லது என்று தான் இருக்கும். அவருடைய பிரார்த்தனையும் அப்படித்தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்விடம் கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உரத்த இலா அர்தலில் உம்ர். முடியாத வயதுக்கு, தள்ளாத வயதுக்கு நான் செல்வதை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போது மேக்சிமம் 70 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம். இப்போ பருவ வயது என்பது 14 வயது, பெரும்பாலும் 13, 14 வயதைத்தான் உலமாக்கள் பருவ வயதினுடைய அடையாளமாக குறிப்பிடுகிறார்கள். இப்போ அந்த வயதிலிருந்து நாம் ஒரு 70 வயது என்று சொன்னால் ஒரு 57 வருடங்கள் தான் நம்ம உண்மையாக இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற வயது. 13 வயது பருவ வயதுடைய வயது என்றால் ஒரு 70 வயதில் மௌத்தாக போகிறோம்னு சொன்னால் அந்த காலப்பகுதி தான் நம்முடைய முக்கியமான காலமாகும். இந்த காலத்தை சரியாக நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் காலம் பொன்னானது என்கிற இந்த தலைப்பினுடைய நோக்கமாகும். இந்த காலத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும். அதிலும் குறிப்பாக இந்த காலத்தில் இந்த தலைப்பு ஏன் தேர்வு செய்யப்படுகிறது என்றால், நம்முடைய காலங்கள் திட்டமிடப்பட்ட அடிப்படையில் வீணடிக்கப்படுகிறது. சும்மா வீணடிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, சும்மா தூங்குறோம் அல்லது போய் ஒரு பார்க்கில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அல்லது எந்த நேரமும் ஒரு ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுகிறோம், இப்படி கழிந்தால் கூட பரவாயில்லை. நம்முடைய இன்றைய கால நேரங்கள் எப்படி கழியுது? நான் நினைக்கிறேன், அந்த அரபிகள் சொல்வார்கள் இல்லா மன் ரஹிம ரப்பின்னு, அல்லாஹ் ரஹ்மத் செய்தவர்களை தவிர மற்ற எல்லோருமே காலத்தை பிழையாகவே நாம் செலவிடுகிறோம். காலம் வேஸ்ட் ஆகுதுன்றதை விட காலம் பாவமான முறையில் கழிக்கப்படுகிறது. இப்போ ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னால் நமக்கு மொபைல்னா என்னென்னு தெரியல. அப்போ மொபைல் வந்த போது நமக்கு தெரிந்தது என்ன? மொபைலில் டயல் பண்ணி கால் பண்ணுறது தெரியும், கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனவங்களுக்கு SMS அனுப்ப தெரியும். பிறகு அது மிக விரைவாக வளர்ச்சி அடைந்து இன்று எல்லோருடைய கையிலும் ஸ்மார்ட் ஃபோன். முழு பேரும், எல்லோரும் நான் சொல்வது சின்ன குழந்தையிலிருந்து, சில பேரண்ட்ஸ் பெருமையாக சொல்லுவார்கள், சின்ன குழந்தைகள், எங்களோட பிள்ளை இப்போ தான் 6 மாதம், நான் மெருகூட்டி சொல்லவில்லை, யதார்த்தமாக சொல்கிறேன், எங்களோட குழந்தைக்கு 6 மாதம் இப்போ தான் நான் ஃபோனை டச் பண்ணுது, ஃபோனில் இதை பார்க்குது என்று பெருமையாக சில பேரண்ட்ஸ் சொல்கிறார்கள். இன்னும் சில பேரண்ட்ஸ் அவன் விடுறான் இல்லை, 2 வயசு ஃபோன் வாங்கி கொடுத்திருக்கிறேன், அல்லது ஒரு ஐபேட் அல்லது ஒரு டெப் அல்லது அந்த கிட்ஸுக்குரிய ஏதாவது ஒன்று வந்திருக்கும், அதை நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன் என்று முழு பேரும். அதே போல வயோதிபர்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணக்கூடிய முறையை பார்த்தால் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இந்த ஃபோனில் நம்முடைய நேரங்கள் வேஸ்ட் ஆக்கப்படுகின்றன. இப்போ குடும்ப வாழ்க்கை நிறைய இன்று பிரச்சனைக்குள்ளாக இருப்பது இந்த ஃபோனால். குழந்தை வளர்ப்பு சவாலாக்கப்பட்டிருப்பது இந்த ஃபோனால். கல்வி கேள்விக்குறியாக இருப்பது இந்த ஃபோனால், இந்த கெஜெட்ஸ்களால். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போ அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே நம்மை நிர்வாணமாக நிறுத்தி அவனுடைய நீதிமன்றத்தில் இடையில் எந்த விதமான அட்வொகேட்டுகளோ லோயர்களோ யாருமே இல்லாமல் நம்மோடு அல்லாஹ் பேச போகிறான். மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இல்லை. அந்த நேரத்தில் உன்னுடைய ஆயுளை நீ எப்படி கழித்தாய் என்று கேட்கிற போது நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கடும் நிதானமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நிறைய பிரச்சனைகள் சகோதர சகோதரிகளே, சமுதாயத்தில் எல்லோருமே நம்ம ஏகோபித்த கருத்தில் சொல்கிறோம், ஃபித்னாவுடைய காலத்தில் வாழுகிறோம். என்ன நடக்குது என்றே புரியவில்லை. எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், மன அழுத்தங்கள்.
போட்டி, பொறாமை, விட்டு கொடுப்பில்லாத நிலை, மன்னிக்க முடியாத நிலை, குடும்பத்துக்குள்ளே இரத்த உறவுகள் துண்டிக்கப்படக்கூடிய நிலை, பேரண்ட்ஸை கொடுமைப்படுத்தக்கூடிய நிலை, பிள்ளைகளுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடிய நிலை, மனைவியை கொடுமைப்படுத்துகிற நிலை, கணவனுக்கு துரோகம் செய்கிற நிலை எல்லாமே நிறைந்து போயிருக்கிறது. இப்படியான ஒரு காலத்தில் நம்முடைய பெருமதியான நேரங்கள் ஜாஹிலியத்தில் அதிகமாக கழிக்கப்படுகிறது என்பதுதான் வேதனையான விஷயமா. இப்போ உண்மையில் இந்த நேரங்களை நல்ல முறையில் கழித்த காலத்தை நீங்கள் பார்த்தால் குடும்ப வாழ்க்கைகள் அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியானதாக இருந்தது. அந்த நேரங்களில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த நேரம் என்று நான் சொல்கிறது, இப்போ ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் போய் பார்த்தால் எங்களுடைய கிராமங்களிலெல்லாம் மக்ரிப் ஆகிவிட்டால் வீட்டில் ஒரு சத்தம் கேட்கும். பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, மக்ரிப் ஆயிற்று. மாலை வேளைகளில் கரண்ட் இருக்காது பெரும்பாலான வீடுகளில். அந்த இருளிலும் அந்த விளக்கில் வீடுகளில் குர்ஆன் ஓதுகிற சத்தம் கேட்கும். நீங்கள் எந்த ரோட்டில் போனாலும், எந்த தெருவில் நீங்கள் போனாலும், எல்லா வீடுகளிலும் குர்ஆன் ஓதுகிற சத்தம் கேட்கும். அந்த காலத்தில் நேரத்திலும் பரக்கத்திருந்தது, வாழ்க்கையிலும் பரக்கத்திருந்தது. பெரிய வெளிநாடு தெரியாது யாருக்கும், பெரிய பெரிய பிஸ்னஸ் தெரியாது. விவசாயம் செய்வார்கள் அல்லது வீட்டு கைத்தொழில்கள் செய்வார்கள், சின்ன சின்ன கடைகளை வைத்திருப்பார்கள். ஆனால் பரக்கத்தாக வாழ்ந்தார்கள், நிம்மதியாக வாழ்ந்தார்கள், சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இதை இப்போதான் நம்ம பார்க்குறோம். கவுன்சிலிங்ன்ற ஒரு சொல், இதெல்லாம் புதுசாக நம்ம கேள்விப்பட்ட சொற்கள். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இதெல்லாம் புதிதாக நம்முடைய காதுகளுக்கு வந்த சொற்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. சைக்காட்ரிஸ்ட் என்று கிடையாது, தூக்க மாத்திரைங்கிற ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டிகளுக்குள்ளே போனால் ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர்கள், இதெல்லாம் பெரிய பிஸ்னஸ் இன்றைக்கு. இப்போ கூடுதலாக மக்கள் எந்த கோர்ஸை படிக்கிறாங்கன்னா சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைகள் கூடுதலாக சைக்காலஜி படிக்க விரும்புகிறார்கள், ஒரு கவுன்சிலராக விரும்புகிறார்கள். கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் நிறைந்து போயிருக்கிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்று இது எதுவுமே இல்லை. குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும். குடும்பத்தில் பிரச்சனைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில் பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தால் ஹஸ்பண்ட், இப்போ எங்களுடைய பகுதிகளில் மனைவிய வீட்டில் தான் கூடுதலாக இருப்பாங்க. கரையோர பிரதேசங்களில் கூடுதலாக மனைவியுடைய வீட்டில் தான் போயிருப்பாங்க. அப்போ கணவனோட இந்த மனைவியோட பிரச்சனை வந்து அவர் போயிடுவார், கோபித்து கொண்டு அவருடைய தாய் வீட்டுக்கு போவார். அங்கே கேட்கவே மாட்டாங்க, எதுக்கு வந்தாய், என்ன பிரச்சனைன்னு கேட்கவே மாட்டாங்க. இவர் இருந்து பார்ப்பார், மனைவியுடைய வீட்டில் இருந்து யாரும் தேடி வர மாட்டாங்க. இவரே 2 நாட்கள் இருந்து பார்த்துட்டு தானாக வலிய போவார். போய் அந்த வீடுகள் வேலிகளாக இருக்கும், ஓலைகளால் செய்யப்பட்ட வேலி வீடுகளாக தகரமாக இருக்கும், டின்ஷீட். அவராக போய் அந்த வேலியில் விழுவார். சும்மா இருட்டில் போய் விழுந்துட்டு அவர் சத்தம் போட்டு சொல்லுவார், விடுங்க நான் போகிறேன் என்று. நான் போகிறேன் என்று அவரே சொல்லிக்கொண்டு அவர் உள்ளே போய் சொல்லுவார். வைஃபோட காது கேட்கறதுக்கு போய் இருக்க விடுறாங்கல்ல, கொண்டு வந்து தள்ளிட்டு போகிறாங்கல்ல. பிறகு 2 பேரும் சமாதானமாகி கொள்ளுவார். இப்படியான ஒரு பரக்கத்தான வாழ்க்கை என்று இருந்தது என்றால் அவர்களுடைய காலத்தில் அந்த நேரங்களில் இருந்த பயன்பாடு. சில விதேயத்துகள் இருந்தன, ஆனால் அந்த மக்களுக்கு அந்த இல்ம் இல்லாத காரணத்தினால், மார்க்க அறிவு இல்லாத காரணத்தினால் அது பிதத் என்று தெரியாமல் செய்தார்கள். ஆனால் நன்மை என்று கருதித்தான் செய்தார்கள். அவர்களுடைய வீடுகளில் தலைப்பாத்திகா என்று பெண்கள் என்று ஓதிக்கொண்டிருப்பார்கள். எப்படி ஒரு மார்க்க என்வயர்மெண்ட் தான் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ நான் சொல்கிறது அந்த காலம் என்று சஹாபாக்களுடைய காலத்தை, தாபீன்களுடைய காலத்தை, தபு தாபீன்களுடைய காலத்தை அல்ல. நான் சொல்கிறது ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் உள்ள காலம் பற்றி. இப்போ எல்லாம் இருக்கிறது ஒன்றுமில்லை.
எல்லாம் நிறைய இருக்கிறது, நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. அப்படி நம்முடைய இந்த பெருமதியான நேரங்கள் திட்டமிடப்பட்டு வீணடிக்கப்படுகிறது என்று நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ குர்ஆன் ஓதுவது, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு முஸ்லிமுடைய வீட்டில் இயல்பாக எப்போதும் குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு முஃமினுடைய வீட்டில், ஒரு முஸ்லிமுடைய வீட்டில் எனி டைம் குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டிருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், وَإِنْ أَحَدٌ مِّنَ الْمُشْرِكِينَ اسْتَجَارَكَ فَأَجِرْهُ حَتَّى يَسْمَعَ كَلَامَ اللَّهِ ثُمَّ أَبْلِغْهُ مَأْمَنَهُ. ஒரு முஷ்ரிக், இணை வைக்கக்கூடிய ஒருவன், முஸ்லிம் அல்லாத ஒருவன், அவனுடைய சமூகத்தில் அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக உங்களுடைய வீட்டுக்கு புகலிடம் தேடி அசைலம் கேட்டு வந்தால் நீங்கள் உங்களுடைய வீட்டில் அவனுக்கு இடம் கொடுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய வீட்டில் அந்த முஸ்லிம் அல்லாதவனுக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். எதற்காக என்றால் ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ், அல்லாஹுடைய கலாமை அவன் செவிமடுப்பதற்காக. இப்போ செவிமடுக்கிறன்னு சொன்னால் அந்த வீட்டில் என்ன நடக்கணும்? குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். இப்போ குர்ஆன் ஒரு வீட்டில் ஓதப்பட்டு கொண்டிருந்தால் அந்த வீட்டில் என்ன நடக்கும்? எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். அதுபோல பொதுவாகவே குர்ஆன் ஓதப்பட்டால் ஷைத்தான் விரண்டு ஓடுவான். நம்முடைய வீட்டுக்கு ஷைத்தான் வரமாட்டான். ஆனால் வர முடியாது, வீட்டுக்குள்ளே வர முடியாது. ஏனென்றால் குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டே இருக்கும், அவன் ஓடிக்கொண்டே இருப்பான். இரண்டாவது, உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் சொல்கிறார், ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டில் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தேன். நைட்டில் ஓதிக்கொண்டிருந்த போது நான் ஓதுற கிராத் சத்தமாக ஓதிக்கொண்டிருந்தேன். அப்போ அவருடைய குதிரை மிரள ஆரம்பிக்கிறது. கட்டி வைக்கப்பட்ட குதிரை தான், கொஞ்சம் அடம் பிடிக்கிறது, மிரள்கிறது, ஒரு இடத்துல நிற்காம அங்கும் இங்கும் மூவ் ஆகிறது. இவர் நிறுத்துகிறார், குதிரையும் அமைதி அடைகிறது. திரும்ப ஓதுகிறார், திரும்ப அக்ரெசிவாக அந்த குதிரை மிரள்கிறது. அவர் சொல்கிறார், என்னுடைய மகன் யஹ்யா தூங்கி கொண்டிருந்தான் பக்கத்தில். குதிரை மிரண்டு என்னுடைய மகனை மிதித்து விடுமோ என்கிற பயத்தில் ஓதுவதை நான் நிறுத்திவிட்டேன். ஃபஜ்ர் டைமுக்கு பள்ளிக்கு போகிறார். மஸ்ஜிதுக்கு போய் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செய்தியை சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸைதே, நீ குர்ஆன் ஓதிய போது உன்னுடைய வீட்டுக்கு மலக்குகள் வந்தார்கள். உன்னுடைய வீட்டுக்கு மலக்குகள் வந்து கொண்டிருந்தார்கள். அதை உன்னுடைய குதிரை பார்த்து விட்டது. அதனால் தான் உன்னுடைய குதிரை மிரண்டது. நீ தொடர்ந்து ஓதிக்கொண்டிருந்தால் அவர்கள் உன்னுடைய வீட்டில் தங்கியிருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள். குர்ஆன் ஓதப்பட்டால் ஒரு பக்கம் ஷைத்தான் விரண்டோடுகிறான், இன்னும் ஒரு பக்கம் மலக்குகள் வருகிறார். வார மலக்கு எப்படிப்பட்டவர்கள்? ரஹ்மத்துடைய மலக்குகள். அப்போ அந்த வீட்டில் மகிழ்ச்சி இருக்குமா? வீடு ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்குற இடமாக இருக்குமா? மகிழ்ச்சி.